ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல் அப்படிங்கிற ஒரு பாடத்துடைய ஷார்ட் நோட்ஸை பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னா 8ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் இருக்குங்க. இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பாடத்தில் நிறைய முக்கியமான தகவல் இருக்குது. ராக்கெட்னா என்னங்கிறத பற்றி பேசியிருப்பாங்க. ராக்கெட்டில் என்னென்ன விதமான எரிபொருள் வகைகளை பயன்படுத்துகிறாங்கன்னு பேசியிருப்பாங்க. சந்திராயன் 1, 2, 3, மங்கள்யான், நாசா இதை பற்றியெல்லாம் பேசியிருப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். இந்த பாடத்தை சிம்பிளாக ஷார்ட் நோட்ஸாக நான் அந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன். வீடியோவை முழுமையாக பார்த்து பயன்படுத்திக்கோங்க. சரி, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாமா? நம்ம ராக்கெட் அப்படின்னு பேசுகிறோம் இல்லையா? இன்றைய காலத்தில் ராக்கெட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இந்த ராக்கெட்டை முதல்ல யார் கண்டுபிடிச்சாங்கன்னா சீனாக்காரங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. 1232 சீனாவுக்கும் மங்கோலியாவுக்கும் சண்டை வந்திருக்கு. அந்த சண்டையில் தான் முதல் முறையாக ராக்கெட்டாக பயன்படுத்தியிருக்காங்க. ராக்கெட்டை தீ அம்புகள் அப்படிங்கிற பேர்லையும் சீனாக்காரங்க அழைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஒரு ராக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு ராக்கெட்டில் 4 முக்கியமான பகுதிகள் இருக்கும். ஒரு ராக்கெட் எடுக்கிறீங்க, அதை பிரிச்சிங்கன்னா அதை மொத்தமாக 4 பகுதியாக நம்ம பிரிக்கலாம். அதில் முதல் பகுதின்னா கட்டமைப்பு பகுதி, அதாவது ராக்கெட்டை எதை வச்சு உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது. பொதுவாக ராக்கெட்டை உருவாக்க எதை பயன்படுத்துவாங்கன்னா டைட்டானியம் அப்படிங்கிற உலோகத்தையும் அலுமினியத்தையும் பயன்படுத்துவாங்க. இந்த இரண்டும் பயன்படுத்தப்படும். டைட்டானியம் அல்லது அலுமினியம் இரண்டையும் பயன்படுத்துவாங்க. அடுத்து இரண்டாவது பணிச்சுமை அமைப்பு. அதாவது எதுக்காக நம்ம அந்த ராக்கெட்டை அனுப்புகிறோம். ஒன்று அந்த வானிலை செயற்கைக்கோளை கொண்டு போகலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக நம்ம அனுப்பலாம். ஸோ இதான் பணிச்சுமை அமைப்பு. மூன்றாவது பார்த்திங்கன்னா வழிகாட்டும் அமைப்பு. அதாவது அந்த ராக்கெட் எப்படி போகணும், எவ்வளோ வேகத்தில் போகணும், எந்த திசையில் போகணும் அப்படிங்கிறது. இங்கே என்னென்ன இருக்கும்னா உணர்வி, அதாவது சென்சார் இருக்கும், கணனி இருக்கும், ரேடார் இருக்கும். அடுத்து நான்காவது பார்த்திங்கன்னா உந்து விசை அமைப்பு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உந்து விசை அமைப்புனா அந்த ராக்கெட்டில் எந்த டைப்பான எரிபொருளை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது. இந்த உந்து விசை அமைப்பை பொறுத்த வரைக்கும் இதில் முக்கியமாக பயன்படுத்தப்படுறது 3 டைப்பான என்ஜினை பயன்படுத்துகிறாங்க. ஒன்று திரவ எரிபொருள் இயங்கக்கூடிய என்ஜின், இன்னொன்று திண்ம எரிபொருள் இயங்கக்கூடிய என்ஜின், இன்னொன்று பார்த்திங்கன்னா கிரையோஜெனிக் என்ஜின் இருக்குது. மொத்தம் 3 டைப் இருக்குதுங்க. இது என்னங்கிறத நம்ம கொஞ்சம் விளக்கமாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு டைப்பு பார்த்திங்கன்னா திரவ எரிபொருள். அதாவது எரிபொருள் திரவ வடிவத்தில் இருக்கும். இதில் 2 விதமான பொருட்களை பயன்படுத்துவாங்க. ஒன்று எரிபொருள், இன்னொன்று ஆக்சிகரணி. அதாவது எரிபொருள் அப்படின்னா எரியக்கூடிய பொருள். ஆக்சிகரணினா அந்த பொருள் எரிய ஆக்சிஜன் வேணும்ல, அதை கொடுப்பதற்காக. ஏன்னா விண்வெளிக்கு போயிட்டிங்கன்னா அங்கே காற்று கிடையாது, அங்கே ஆக்சிஜன் இருக்காது. ஸோ ஆக்சிஜனையும் நம்ம கூட வச்சு தான் அனுப்பணும். சரி, எரிபொருளாக என்னென்ன பயன்படுத்துவாங்கன்னா திரவ ஹைட்ரஜன், எத்தில் ஆல்கஹால் இதை பயன்படுத்துவாங்க. ஆக்சிகர்னியா ஆக்சிஜன், ஓசோன், ஹைட்ரஜன் பெராக்சைடு, புகையும் நைட்ரிக் அமிலம் இதெல்லாத்தையும் பயன்படுத்துவாங்க. புரியுதுங்களா? இது எல்லாமே திரவ எரிபொருள்கள். தனித்தனியாக வச்சுருப்பாங்க. தேவைப்படும் பொழுது பட்டன் அமுத்துவாங்க, அது ரெண்டும் ஒன்றா சேரும். அப்போ எரியும் பொழுது ராக்கெட்டானது முன்னோக்கி வேகமாக செல்லும். அடுத்து இரண்டாவது வகைன்னு பார்த்தீங்கன்னா திண்ம எரிபொருள். இங்கே பார்த்தீங்கன்னா திண்ம வடிவத்தில் இருக்கும். ஆனால் இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா எரிபொருளையும் ஆக்சிகரனையும் ஒன்றா சேர்த்தி வச்சுருப்பாங்க, ரெண்டையும் ஒன்றா கலந்து வச்சுருப்பாங்க. இது இங்கே என்னென்ன பயன்படுத்துகிறாங்கன்னா எரிபொருளாக பாலியூரித்தீன், பாலிபியூட்டாடியின் இதை பயன்படுத்துவாங்க. ஆக்சிகரனியா நைட்ரேட்டையும் குளோரைட்டு உப்புகளையும் பயன்படுத்துவாங்க. இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த திண்ம எரிபொருளை பற்ற வச்சுட்டா அமைக்க முடியாது. அதாவது தொடர்ந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். திரவ எரிபொருள்னால் தனித்தனியாக வச்சுருப்பாங்க. நம்ம எந்த அளவுக்கு சேர்த்துறோமோ பற்ற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அது எரியும். நம்ம தேவையில்லைன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆயிரும். ஆனால் இந்த திண்ம எரிபொருளை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் பற்ற வச்சு தான் திரும்ப நம்ம அமைக்க முடியாது. அடுத்து மூன்றாவது டைப்புன்னு பார்த்தீங்கன்னா கிரையோஜெனிக் எரிபொருளுங்கிற டைப்புங்க. அதாவது தாழ் வெப்பநிலை இயங்கு பொருள். ஒரு எரிபொருளை ரொம்ப குறைந்த வெப்பநிலையில் வச்சுருப்பாங்க. அதுதான் கிரையோஜெனிக் எரிபொருள்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டின்னா எரிபொருளையும் ஆக்சிகரனையும் திரவ நிலை வாயுக்களாக வச்சுருப்பாங்க. நல்லா கவனிங்க, திரவ நிலையில் இருக்கும், ஆனால் எப்படி இருக்கும், அது வாயுவாக இருக்கும். இந்த ரெண்டையும் நம்ம கலந்தோம்னா போதும், தனியாக பற்ற வைக்க வேண்டிய தேவை இருக்காது. இந்த எரிபொருள் ஆக்சிகரணி ரெண்டையும் நீங்கள் கொண்டாந்து இணைச்சிங்கன்னா போதும், அதுவாக தானாக பற்றி எரியும். நல்லா கவனிங்க, அதுவாக தானாக பற்றி கொள்ளும். நம்ம பற்ற வைக்க வேண்டியதே கிடையாது. ஒன்றோடு ஒன்று கலந்தாலே அது எரியும். அப்போ 3 டைப்பான எரிபொருள் இருக்குதுன்னு பார்த்துட்டோமா? ஓகே. அடுத்து ராக்கெட் எப்படி செயல்படுது? ஒரு ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதில் நியூட்டனுடைய 3வது விதி அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க. இந்த விதி மூலமாக தான் ராக்கெட்டானது இயங்குது.
இந்தியாவுடைய ராக்கெட் வகைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம மேஜராக 2 டைப்பான ராக்கெட்டுகளை தயாரிச்சிட்ருக்கோம். ஒன்று பிஎஸ்எல்வி டைப்பு, இன்னொன்று ஜிஎஸ்எல்வி டைப்பு. பிஎஸ்எல்வினா துருவ துணைக்கோள் செலுத்து வாகனம், ஜிஎஸ்எல்வினா புவிநிலை துணைக்கோள் செலுத்து வாகனம். இந்த 2 டைப்பையும் நம்ம மோஸ்ட்லி பயன்படுத்துகிறோம். இதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல்வி அப்படிங்கிறது தான் அதிகமாக எல்லா இடத்துலையுமே பயன்படுத்துகிறாங்க. அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இஸ்ரோ அமைப்பு. இந்த இஸ்ரோ அப்படிங்கிறது 1969 உருவாக்கப்பட்டிருக்கு. 1975 தான் முதல் செயற்கைக்கோள் அனுப்பியிருக்காங்க. அதனுடைய பேர் வந்து ஆரியப்பட்டா. இவங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய ராக்கெட் அனுப்பியிருக்காங்க. சந்திராயன் 1 2008 அனுப்புனாங்க, சந்திராயன் 2 2019 அனுப்புனாங்க, சந்திராயன் 3 2023 அனுப்புனாங்க, மங்கள்யான் 2013 அனுப்புனாங்க. இந்த ஆண்டுகள்லாம் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து வச்சுக்கோங்க. இதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது சந்திராயன் 1 திட்டம். 2008 அக்டோபர் 22 சந்திராயன் 1 அனுப்புனாங்க. எப்படி அனுப்புனாங்கன்னா பிஎஸ்எல்வி அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக அனுப்புனாங்க. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, சந்திராயன் 1, 2, 3, மங்கள்யான் எல்லாமே பிஎஸ்எல்வி மூலமாக அனுப்பப்பட்டது தான். நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க, எல்லாமே பிஎஸ்எல்வி மூலமாக அனுப்பப்பட்டது தான். எங்கேருந்து அனுப்பியிருக்காங்கன்னா, ஆந்திராவில் ஸ்ரீஹரிகோட்டாங்கிற இடம் இருக்குது, அங்கே சதீஷ் தவான் விண்வெளி மையம் இருக்குது, அங்கிருந்து தான் அனுப்பியிருக்காங்க. 2008 நவம்பர் 8 அது சந்திரனுடைய சுற்றுவட்ட பாதைக்கு போகுது. சந்திரனிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் நின்றுட்டு அப்படியே சந்திரனை சுற்றிக்கிட்டே சந்திரனை ஆய்வு பண்ணிகிட்டே இருக்குது. 2009 ஆகஸ்ட் 28 வரைக்கும் அது தொடர்ந்து இயங்கிகிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 312 நாட்கள் அது செயல்பட்டுருக்கு. நம்ம எந்த அளவுக்கு நினச்சோமோ அதில் 95% பணியை அது ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிருச்சு. அடுத்து இதனுடைய முக்கியமான சாதனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனில் ஹீலியம் 3 அப்படிங்கிற எரிபொருள் இருக்கா அப்படிங்கிறத ஆய்வு பண்ணணுங்கிறத நம்ம மையமாக வச்சுருந்தோம். சந்திரனுடைய முப்பரிமாண வரைபடத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம வச்சுருந்தோம். இந்த சந்திராயன் 1 திட்ட இயக்குனர் யார்? இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. யார் அப்படின்னா மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பொள்ளாச்சிங்கிற ஊர், அந்த பொள்ளாச்சிங்கிற ஊருக்கு பக்கத்தில் கோதவாடின்னு ஒரு கிராமம் இருக்குது, அங்கே பிறந்தவருங்க. இவர் தான் சந்திராயன் 1 திட்ட இயக்குனராக இருந்திருக்காரு. இந்த சந்திராயன் 1 ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூமியுடைய முழு வடிவத்தையும் முதலாக பதிவு செய்து அனுப்பியது. அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம சந்திரனை கேப்சர் பண்ண அனுப்பணும், ஆனால் அங்கே நின்றுட்டு நம்முடைய பூமியை அப்படியே முதல் முறையாக முழு வடிவமாக பதிவு பண்ணி நமக்கு கொடுத்துருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே ஒரு கேள்வியை கேட்குறேன். நீங்கள் தமிழ் பகுதியில் படிச்சிருப்பீங்க. அண்ணாதுரை அவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, இவங்க ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அவருடைய அனுபவத்தை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்துடைய பெயர் என்ன? மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சந்திராயன் 2. சந்திராயன் 1 நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அனுப்பிட்டோம். சந்திராயன் 2 2019 ஜூலை 22 அனுப்புகிறாங்க. இதனுடைய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிலவுடைய தென்பகுதியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுறதுக்காக தான் அனுப்புகிறாங்க. இந்த சந்திராயன் 2 பார்த்தீங்கன்னா 3 விதமான பகுதிகள் இருந்தது. ஒன்று சுற்றுக்கலம் ஆர்பிட்டர் அப்படிங்கிறத வச்சுருந்தாங்க, இன்னொன்று லேண்டர் அதாவது தரங்கிறங்கி, இன்னொன்று பார்த்திங்கன்னா உளவி ரோவர் அப்படிங்கிறத வச்சுருந்தாங்க. இந்த 3 விதமான வேலையை பார்க்கும். சுற்றுக்கலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது தகவல் பரிமாற்றம் செய்யக்கூடியது. அதாவது சந்திரனிலிருந்து 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நின்றுட்டு சந்திரனை ரவுண்ட் அடிச்சுட்டே வரும். சந்திரனுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிற தகவலை நம்ம பூமிக்கு அனுப்பும். அதாவது 2 தகவல்களையும் அனுப்பும் வழியாகத்தான் இந்த சுற்றுக்கலம் இருந்திருக்கு. கர்நாடக மாநிலத்தில் பைலாலு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அங்கே இந்திய ஆழ்நிலை விண்வெளி வலையகம்னு இருக்குது. அதாவது ஐடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்தியன் டீப் ஸ்பேஸ் நெட்வொர்க்கு சொல்லுவாங்க. அது கூடயும் விக்ரம் அப்படிங்கிற ஒரு லேண்டர், அந்த லேண்டர் கூடயும் சிக்னலை இது பரிமாறிக்கொள்ளக்கூடிய இடமா இருந்திருக்கு. அடுத்து தரையிறங்கி லேண்டர், அதாவது நிலாவுக்குள்ளே தரை இறங்கக்கூடியது. இந்திய விண்வெளி திட்டத்துடைய தந்தை தான் டாக்டர் விக்ரம் சாராபாய். அவருடைய நினைவாக விக்ரம் அப்படிங்கிற பேரை வச்சுருந்தாங்க. அடுத்து உலாவி, அதாவது ரோவர் அப்படின்னா சந்திரனுக்குள்ளே இறங்கி ஒரு 6 சக்கர ரோபோ சந்திரனுடைய நிலப்பரப்பில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஆய்வு பண்ணக்கூடியது. இதை பிரக்யான் அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க. பிரக்யான் அப்படின்னா சமஸ்கிருத மொழியில் அறிவு அப்படின்னு அர்த்தம். இந்த சந்திராயன் 2 அனுப்புனாங்க இல்லைங்களா, அப்போ இஸ்ரோவுடைய தலைவராக இருந்தவர் யாருன்னா கைலாசம் வடிவு சிவன், கே சிவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர். கே சிவன் இருக்கார் இல்லைங்களா, இவரை ராக்கெட் மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க, கே சிவன் அவர் தான் ராக்கெட் மனிதர். ஏன்னா கிரையோஜெனிக் தொழில்நுட்பத்துக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்திருக்காரு. நம்ம சந்திரனை ஏன் இந்த அளவுக்கு நம்ம டீப்பாக ஆராய்ச்சி பண்ணுறோம்னா, பூமியுடைய ஒரே துணைக்கோள் பார்த்திங்கன்னா சந்திரன் தான். பூமியிலிருந்து சுமார் 3,84,400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. சந்திரனுடைய விட்டம் 3,474 கிலோமீட்டராக இருக்குது. சரி, இது என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2019 ஆகஸ்ட் 20
நிலவுடைய வட்டப்பாதைக்குள்ளே அது போயிடுச்சு. சுற்றுக்கலம் ஆர்பிட்டர்னு பார்த்தோம் இல்லைங்களா, அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் ஆயிடுச்சு. அது வந்து 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அப்படியே நிலாவை சுற்றிக்கிட்டே வந்துகிட்டு இருந்தது. அடுத்து 2019 செப்டம்பர் 7ஆம் தேதி அந்த விக்ரம் அப்படிங்கிற லேண்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லேண்டரை இறக்குறாங்க. நிலவுடைய மேற்பரப்பிலிருந்து சுமார் 2.1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும் பொழுது அது எதிர்பாராத விதமாக சிக்னல் கட்டாகி கீழே விழுந்து அது நொறுங்கிடுச்சு. ஸோ இந்த 2வது திட்டம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஃபெயிலியரான திட்டமாக மாறியிருக்கு. சந்திராயன் 2 திட்ட இயக்குனர் யாரும் கூட கேட்கலாம். யார் அப்படின்னா வனிதா முத்தையா அவங்க. இவங்க யார் அப்படின்னா இஸ்ரோவுடைய முதல் பெண் திட்ட இயக்குனர். இதை நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கேட்க சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. சந்திராயன் 1 அப்படின்னா நம்ம மயில்சாமி அண்ணதுரைன்னு பார்த்தோம். சந்திராயன் 2 அப்படின்னா வனிதா முத்தையா அவங்க வர்றாங்க. 2013 மங்கள்யான் அப்படிங்கிற மிஷனையும் நம்ம செஞ்சோம். அந்த திட்டத்திலையும் இவங்க பணியாற்றியிருக்காங்க. அடுத்து 3ஆவதாக பார்க்க வேண்டியது சந்திராயன் 3. 2023 ஜூலை மாதம் 14ஆம் தேதி அனுப்புனாங்க. இதனுடைய டார்கெட் அப்படின்னா நிலவுடைய தென் துருவத்தில் பாதுகாப்பாக நம்ம தரையிறங்கணும் அப்படிங்கிறது. சரி, என்ன பண்ணாங்க அப்படின்னா 2023 ஜூலை 14 அனுப்புனாங்க. அது 2023 ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி நிலவுடைய சுற்றுவட்ட பாதையை அடையுது. அதாவது நிலவை போய் அங்கே சுற்ற ஆரம்பிக்குது. இது ஓகே. அடுத்தது 2023 ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி தரையிறக்கிய பாதுகாப்பாக லேண்ட் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நிலாவுக்குள்ளே பத்திரமா தரையிறக்குனதுன்னு பார்த்திங்கன்னா 4 நாடுகள் தான். ரஷ்யா, அமெரிக்கா, சீனா, இந்தியா. இதில் இந்தியாவுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலவுடைய தென்துருவ பகுதியில் விண்கலத்தை தரையிறக்கிய முதல் நாடு அப்படிங்கிறது இந்தியா தான். ஏன்னா தென் பகுதிக்கு யாருமே போகலை, நாம் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக முதல் முறையாக லேண்ட் பண்ணியிருக்கோம். குறிப்பாக இந்த சந்திராயன் 3 திட்ட இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பா வீரமுத்துவேல் அவர்கள். இவங்க வந்து விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மிஷனை முடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம 3 அனுப்பிச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த 3 எப்போ போச்சு, அந்த டேட்டெல்லாம் முக்கியம், எப்போ அனுப்பணும் அப்படிங்கிறது முக்கியம், திட்ட இயக்குனர் யாருங்கிறது முக்கியம். இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து நான் பார்க்க போகிறது மங்கள்யானை பார்க்க போகிறோம். மங்கள்யான் அப்படின்னா செவ்வாய் வாகனம்னு அர்த்தம். 2013 நவம்பர் மாதம் 5ஆம் தேதி PSLV ராக்கெட் மூலமாக நம்ம மங்கள்யானை அனுப்புகிறோம். செவ்வாய்க்கோளுக்கு விண்கலம் அனுப்பிய 4வது விண்வெளி ஆய்வு நிறுவனம் இஸ்ரோ. ஸோ செவ்வாய்க்கோளுக்கும் நம்ம 4வது அமைச்சிருக்கோம். 2004 செப்டம்பர் 24ஆம் தேதி எக்ஸாக்டாக பாருங்களேன், கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சுங்க. 1 வருஷம் கழித்து தான் அது செவ்வாய்க்கோளுடைய சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. செவ்வாய்க்கோளை நம்ம ஏன் இவ்வளோ டீப்பாக ஆராய்ச்சி பண்ணுறோம் அப்படின்னா சூரியனிலிருந்து 4வதாக அமைந்த கோள் செவ்வாய்க்கோள். சூரிய குடும்பத்தில் 2வது சிறிய கோள் செவ்வாய்க்கோள். சிவப்பு கோள் என்றும் அழைக்கப்படுது. என்ன காரணம்னா செவ்வாய்க்கோளுடைய மேற்பரப்பு மற்றும் அதனுடைய வளிமண்டலத்தில் இரும்பு ஆக்சைடு இருக்குது. அதுதான் அதுக்கான சிவப்பு நிறத்தை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. 24 மணி நேரம் 37 நிமிடங்களில் தன்னைத்தானே அது சுற்றி கொள்கிறது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பூமியும் செவ்வாய்க்கோளும் கிட்டத்தட்ட சேம் தான். அதாவது ஒரே டைமில் தான் ஒரு டைம் வந்து சுற்றி வருகிறது. 687 நாட்களுக்கு ஒரு முறை சூரியனை சுற்றி வருகிறது. செவ்வாய்க்கோளை அடைந்த முதல் ஆசிய நாடு அப்படின்னா இந்தியா தாங்க. இதை கேட்க வாய்ப்பு இருக்குது. முதல் ஆசிய நாடே இந்தியா தான். அது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே முதல் முயற்சியிலேயே இந்த சாதனையை நிகழ்த்தியது யாருன்னா இந்தியா மட்டும்தான். சரி, 4 நாடுகள் போயிருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லைங்களா. யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்ய விண்வெளி முகமை போயிருக்காங்க, நாசா போயிருக்காங்க, ஐரோப்பிய விண்வெளி முகமை போயிருக்காங்க, இஸ்ரோ நம்ம 4வதாக நம்ம போயிருக்கோம். அடுத்து இன்னொரு முக்கியமான செயற்கைக்கோள்னு பார்த்தீங்கன்னா கலாம் சாட்டு. இது ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு செயற்கைக்கோளுங்க. 64 கிராம் எடை மட்டும் கொண்டது. உலகத்துடைய மிகச்சிறிய செயற்கைக்கோள். இதை யார் தயாரிச்சிருக்காங்கன்னா கரூருக்கு பக்கத்தில் பள்ளப்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்குது. அங்கே இருக்கிற உயர்நிலைப்பள்ளி மாணவர் ரிபாத் சாருக் அப்படிங்கிற ஒரு தலைமையில் பசங்களாம் சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க. 2017 ஜூன் 22 நாசா வந்து இதை அனுப்பியிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நாசா அப்படிங்கிற அமைப்பு, அதாவது நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இது யாருடையதுன்னா அமெரிக்காவுடையது. இதனுடைய ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா வாஷிங்டன் நகரத்தில் இருக்குது. இது 1958 அக்டோபர் 1ஆம் தேதி உருவாக்கப்பட்டது. இதனுடைய மையங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மையங்கள் இருக்குது. அதாவது 10 சென்டர் வச்சுருக்காங்க. இவங்க நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. நாசாவுடைய முக்கியமான விண்வெளி திட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா மெர்க்குரி 1, ஜெமினி, அப்போலோ அப்படி சொல்லிட்டே போகலாம். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது அப்போலோ திட்டங்களை தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நிலவை பற்றி ஆராய்ச்சி பண்ணாங்க. இந்த அப்போலோ திட்டம் என்பது மொத்தம் 17 திட்டங்களை கொண்டது. 17 திட்டம் போட்டாங்க. அதில் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போலோ 8ம் அப்போலோ 11 தான். ஏன் இதை நம்ம ஹைலைட் பண்ணி பார்க்குறோம்னா அப்போலோ 8 என்பது முதல்ல மனிதர்களை நிலவுக்கு அனுப்பியது. அதாவது நிலவில் தரையிறங்கலை, ஆனால் மனுஷன் பூமியிலேருந்து கிளம்பி அப்படியே போய் நிலாவை ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப பூமிக்கு வந்துட்டான். இந்த அப்போலோ 8 திட்டத்தில். அப்போலோ 11 திட்டத்தில் மனிதன் முதல்ல நிலவில் தரையிறங்குறான், நிலாவுக்குள்ளேயே போய் இறங்குறான் அப்போலோ 11 மிஷனில்.
அப்போலோ 11 என்பது 1969 ஜூலை 20ஆம் தேதி நிலவில் தரையிறக்கப்பட்டது. அதில் பயணித்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பேர். நீல் ஆம்ஸ்ட்ராங், புஷ் ஆல்ஸ்டின், மைக்கேல் காலின்ஸ், இந்த 3 பேரும் தான் போனாங்க. இதில் முதல்ல காலடி எடுத்து வைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீல் ஆம்ஸ்ட்ராங் தான். ஸோ இவர் தான் நிலவில் மேற்பரப்பில் முதல்ல காலடி எடுத்து வைத்தவர். அடுத்து இந்த நாசா அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அமைப்பு. இஸ்ரோவும் மிகப்பெரிய அமைப்பாக இருக்குது. ஸோ 2 பேரும் இப்போ கொலாபில் சேர்ந்து ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க. அதுதான் நிசார் அப்படிங்கிற திட்டம். அதாவது நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் திட்டம் அப்படி சொல்லுவாங்க. பூமியை கண்காணிக்கக்கூடிய ஒரு திட்டம். பூமி எப்படியெல்லாம் மாறிட்டு இருக்குது அப்படிங்கிறத கண்காணிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய திட்டம் இப்போ 2 பேரும் சேர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்தியர்களுடைய பணி. நாசாவிலையும் இஸ்ரோவிலையும் இந்தியர்கள் மிகச்சிறப்பாக பங்களிப்பு கொடுத்துருக்காங்க. யார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியவர் ராகேஷ் சர்மா. இவர் பஞ்சாப் மாகாணத்தை சேர்ந்தவர். முதல் விண்வெளி வீரர். 1984 ஏப்ரல் 2ஆம் தேதி விண்வெளிக்கு போனார். சோவியத் நாட்டோடு சேர்ந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் போட்டோம். அதன் மூலமாக அவர் விண்வெளிக்கு போயிருக்காரு. அடுத்து பார்த்தோம்னா கல்பனா சாவ்லா. இவங்களும் பஞ்சாபில் கர்னால் அப்படிங்கிற ஊரை சார்ந்தவங்க. விண்வெளிக்கு சென்ற முதல் விண்வெளி வீராங்கனை, இந்திய விண்வெளி வீராங்கனை. 1997 கொலம்பியா திட்டம் அப்படிங்கிறது மூலமாக விண்வெளிக்கு போனாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ். இவங்க அமெரிக்காவை சேர்ந்தவங்க. இப்போ கூட நீங்கள் ரீசெண்டாக நியூஸ் பேப்பர்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். இவங்க 2 முறை பன்னாட்டு விண்வெளி நிலையத்துக்கு போயிருக்காங்க. 2012 விண்வெளியில் நீண்ட தூரம் நடந்த பெண் அப்படிங்கிற சாதனையை இவங்க பண்ணாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 50 மணி நேரம் 40 நிமிடம் இவங்க நடந்திருக்காங்க. 50 மணி நேரம் 40 நிமிடம் விண்வெளியில் நடந்திருக்காங்க. மொத்தம் 7 விண்வெளி பயணங்களை செஞ்சுருக்காங்க. இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் பேப்பர்லலாம் பார்த்துருக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாடத்தில் இவ்வளோ தான் கண்டென்ட் இருக்குது. இவ்வளோ நீங்கள் தெரிஞ்சிட்டா போதும். வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வீடியோ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டெலகிராம் குரூப் இருக்குங்க. அதுக்கான லிங்க்கையும் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். அடுத்த வீடியோ எண்ட் ஸ்க்ரீனில் வந்திருக்கும். உடனே அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கை நம்ம பார்க்கலாம்.